ஹாய் ஹண்டர்ஸ், நான் தான் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ். ஹாய் ஹண்டர்ஸ், நான் தான் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ். இன்றைக்கி வந்து முருகனோட அருளால் 6 படையும் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எல்லாம் முருகனோட அருளால் தான். இன்றைக்கி வந்து 6வது படை வீடு வந்து பழமுதிர் சோலை, அதாவது சோலைமலைன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறோம். இதோட 6 படையும் வந்து நம்மளுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சு. கந்தனுக்கு அரோகரா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ். மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஹண்டர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹண்டர்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நம்ம திண்டுக்கல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம போகிற ரூட் வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து அழகர் கோயில் வந்து பெரியார் போய் போகிற மாதிரி நம்ம ரூட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நத்தம் ரொம்ப பக்கம். ஹண்டர்ஸ், நத்தம் போய் நத்தத்துலேருந்து அழகர் கோயில் ரொம்ப ரொம்ப பக்கம். கிலோமீட்டர் ரொம்ப கம்மி, ஈஸியாக போயிடலாம். பட் ஆனால் அங்கே டைமிங் தான் ஹண்டர்ஸ் வந்து பஸ்ஸு. இதே நீங்கள் மதுரை வந்து ஆரப்பாளையத்தில் இறங்கி பெரியார் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை 1/4 மணி நேரத்துக்கு உதவ ரெகுலராக வந்து அழகர் கோயில் பஸ் இருக்கு ஹண்டர்ஸ். திண்டுக்கல்லேருந்து போகிறவங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நத்தம் போயிருங்க. ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்தால், இல்லை கொஞ்சம் வேகமாக போகணும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைமிங் வச்சுன்னா நீங்கள் பெரியார் கம்பல்சரி போயிருங்க. ஏன்னா பெரியார்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் ஹண்டர்ஸ். பஸ் வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பெரியார் வந்து ஏறி இப்போ அழகர் கோயில் பஸ் ஏறி வந்துட்டுருக்கோம் ஹண்டர்ஸ். அதில் வந்து பாண்டி பஜார், மீனாட்சி பஜார் தெரியும். மதுரையில் மீனாட்சி பஜார் தெரியாதவங்க எல்லாம் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லா மொபைலுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸும் அங்கே தான் ஹண்டர்ஸ் கிடைக்கும். அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து வெறும் மொபைல் ஷாப் தான் ஹண்டர்ஸ். ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ நேரமாக ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஹண்டர்ஸ். ஹண்டர்ஸ், நம்ம பெரியார்லேருந்து அழகர் கோயில் இறங்கியாச்சு. அழகர் கோயிலேருந்து இறங்கி நீங்கள் நேராக அப்படி வந்த உடனே லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு மேலே மலைக்கு போகிற வந்து பஸ்ஸு நிற்கும். இந்த பஸ்ஸுக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துங்கிற எண்ணம்லாம் வச்சுக்காங்க. நான் அந்த டிக்கெட் வந்து நீங்கள் கவுண்டரில் வந்து முன்னாடியே வந்து ஒரு பூத்து மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ்க்கே வைப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து 10 ருபீஸ் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மேலே நீங்கள் வந்து ராக்காயம்மன் கோயில் இருக்குது, தீர்த்தம் நீராடுறது அதுவும் இருக்குது. அந்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு வந்து சோலைமலை, அதாவது பழமுதிர் சோலை இந்த ஹண்டர்ஸ் வித் ஸ்டாப்பு. நீங்கள் இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அங்கே ரிட்டன் வரப்போ அங்கனக்குள்ள ஒரு பூத் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ரிட்டனுக்கு வந்து டிக்கெட் வந்து 10 ருபீஸ் கேட்பாங்க. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் ஏறி வந்துடலாம் ஹண்டர்ஸ். தயவு செஞ்சு டிக்கெட் வந்து பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்துங்கிற எண்ணத்தோடு வந்து அங்கே போயிடாதீங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஹண்டர்ஸ், 6வது படை வீடு முருகனை வந்து பழமுதிர் சோலையில் வந்து நல்லா மனநிறைவாக நிம்மதியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹண்டர்ஸ், ஒரு வார்னிங் மட்டும், சாப்பாடு பொருள் எதுவும் வெளியே எடுத்துறாங்க. வெளியே எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு குரங்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா அதுவே எடுத்துக்கும். ஹாய் ஹண்டர்ஸ், நாங்கள் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ். 6 படை வீடும் இனிதான் வந்து நிறைவேறிடுச்சு. நல்லபடியாக வந்து பயணம் முடிஞ்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சிங்கிள் வீடியோவாக உங்களுக்கு நான் போகிறேன். மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ இங்கேருந்து பெரியார் கிளம்பிட்டோம். பெரியார்லேருந்து நேராக திண்டுக்கல் போயிடுவோம். கந்தனுக்கு அரோகரா. ஹண்டர்ஸ், ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. வேறு ஒரு பயணத்தில் நம்ம தொடருவோம். பாய் ஹண்டர்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.